sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், பிள்ளைகள், குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து ஆண்டினுடைய பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமை அல்ல இறைவார்த்தையின் வழியாக நடத்துவாராக. இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தியிலிருந்து 13வது பிரிவு 44 52 வரை உள்ள இறை வசனங்களாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியேறிவர். அவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானகத்தூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கு அழுகையும் மக்களாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லாம் மறைநூல் அறிஞ்சிருந்தோம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, இது ஒரு வித்தியாசமான ஒரு இறை வார்த்தையாக இருப்பதை பார்க்கிறோம். உயர்ந்த விலை கொடுத்தால் உன்னத வாழ்வை பெறலாம். உயர்ந்த விலை கொடுக்க வேண்டும். மண் இருக்கிறது, மரம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, செம்பு இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, வைடூரம் இருக்கிறது, மாணிக்கம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒரே விலையை சார்ந்தவை அல்ல. வைரம் அதிகமான விலையை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். தங்கம் விலை கூடுதல் தான், ஆனால் அதை விட அதிகமான விலை கொடுக்க வேண்டியது வைரத்திற்காக அல்லது பிளாட்டினமாக இருக்கிறார். எனவே எது அரிதாக கிடைக்கிறதோ அதற்கு அதிகமான விலை கொடுக்க வேண்டும். எது அரிதாக கிடைக்கிறதோ. எனவேதான் அரசாங்கம் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து அரிய வகையான மணலை தோண்டி 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 எடுத்துக்கொண்டே இருக்கிறார். மணவாளக்குறிச்சியில் தோண்டிவிட்டது. இன்னும் பல்வேறு கடற்கரைகளிலே தோண்டி கொண்டு மலைகளை குடைந்து அரிய வகை தாது பொருட்களை எல்லாம் எடுக்கின்றன. இவைகளெல்லாம் விலை கூடியது. ஆப்பிரிக்கா நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் பல்வேறு கனிமங்களை அரசுகள் போட்டி 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 போட்டு கொண்டே தோண்டி எடுக்கின்றன. மணிப்பூரில் எதற்காக மக்களை விரட்டி அடித்தார்கள்? கனிமங்களை திருடுவதற்காக, பாறைகளை குடைவதற்காக மக்களை விரட்டுகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய
இன்றைய போதனையானது மிகச் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. நாம் எத்தகையவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான. அரிய வகையான உயர்ந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவிலே உயர்ந்தவற்றை தேடுகின்றோமா, இல்லை சீப்பாக மீடியாக்கராக தாழ்ந்த நிலையில் இருக்கின்றவற்றை செய்கின்றோம்? கொடுத்தலில் உள்ளதிலிருந்து கொடுத்தல், உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்தல், உயிரையும் கொடுத்தல் என்று சொல்லுகின்றதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். உள்ளதிலிருந்து கொடுக்கலாம், உள்ளது எல்லாவற்றையும் கொடுக்கலாம், உயிரையும் கொடுக்கலாம். உயிர் தான் அதிகமான முக்கியமான ஒன்றாக இருக்கு. நோன்பு இருக்கின்றார், சத்தியாகிரகம் இருக்கின்றார். ஆனால் காந்தியடிகளை போன்று நோன்பு இருக்கின்றார். நோன்பு அல்ல, அது சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் என்று சொல்லக்கூடியது. பல்வேறு தலைவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இப்பொழுதும் உண்ணாவிரதம் நம்முடைய ஜந்தர் மந்தர்லே மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள். உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது உலகத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடியது உன்னதமான ஒரு மதிப்பீடு. ஒரு மதிப்பீட்டிற்காக என்னுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதுதான். ஆனால் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்தார், சுதந்திரத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தார். சுதந்திரம் என்று சொல்லக்கூடியது விலை மதிப்பற்ற ஒன்று. உலகத்திலே வாழுகின்ற மனிதனுக்கு சுதந்திரம் என்று சொல்லக்கூடியது விலை மதிப்பற்ற ஒன்றாக இருக்கிறார். எனவே தன்னுடைய உயிரை விட அந்த சுதந்திரத்தை அதிகமாக நேசித்தார் அண்ணல் காந்தியடிகள். தன்னுடைய மக்களுடைய சுதந்திரத்தை அதிகமாக நேசித்தார் நெல்சன் மண்டேலா. எனவே 27 ஆண்டுகள் ஒரு சிறிய அறைக்குள்ளே அடங்கி முடங்கி ஒடுங்கி கிடந்து தியாகம் செய்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். அதுபோன்றுதான் படிப்படியாக உயிரை இழந்து வாழ்க்கையை தேடிக்கொண்டவர்கள் தான் அன்னை தெரசாள் போன்றவர்கள், ஆபிரகாம் லிங்கன் போன்றவர்கள். இவர்களெல்லாம் இன்றும் நிறைய சமூக போராளிகள் இருக்கிறார்கள். இந்த போராளிகள் எல்லாம் படிப்படியாக நொடி நொடியாக ஒவ்வொரு நாளும் இறந்து 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 மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, உயர்ந்த விலை கொடுத்தால் உன்னதமான வாழ்வை பெறலாம். உயர்ந்த விலை கொடுக்க வேண்டும். உயர்ந்த விலை கொடுக்கவில்லை, குறைந்த விலை தான் கொடுப்பேன் என்றால் குறைந்த பொருள் தான் கிடைக்கும். தங்கம் கிடைக்காது, தகரம் தான் கிடைக்கும். பொன் கிடைக்காது, வெள்ளிதான் கிடைக்கும். பிளாட்டினம் கிடைக்காது, பிளாஸ்டிக் தான் கிடைக்கும். எனவே பிளாஸ்டிக்கினுடைய விலை வேறு, பிளாட்டினத்தினுடைய விலை வேறு. ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், புதையலை கண்டவுடன் அதை மறைத்து வைத்துவிட்டு, வேற யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மறைத்து வைத்துவிட்டு, வீட்டில் சென்று மனைவிடத்திலே சொல்லி நகை நட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துவிடு, நமக்கு நிறைய வாங்கலாம், ஒரு இடத்தில் ஒரு பெரிய புதையல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எடுத்து எல்லாவற்றையும் எடுத்து விற்று, நிலத்தை விற்று, வீட்டை விற்று, ஆடு மாடுகளை எல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்குகிற. நிலத்தை வாங்குவது என்ன? நிலத்திற்குள் இருக்கின்ற புதையலை வாங்குவது. எனவே தான் இழப்பது பலவாக இருந்தாலும் அரிய ஒன்றை அவர் பெறுகின்றார். ஒன்றை இழந்து இன்னொன்றை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பலவற்றை இழந்தாலும் ஒன்று இந்த பலவற்றுக்கெல்லாம் சமமான ஒன்றாக, உயர்ந்த ஒன்றாக இருந்தால் அதைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் பிராக்டிக்கலாக நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் உயர்ந்த ஒன்றை விட்டுவிட்டு தாழ்ந்த பலவற்றை தேடுகின்றோம். தாழ்ந்த பலவற்றை தேடுகின்றோம். எனவேதான் ஆண்டவர் கடைசியில் சொல்லுகிறார், வலை வீசப்படுகிறது, எல்லாவற்றையும் அந்த வலை அள்ளி வருகிறது, ஆனால் எல்லாவற்றையும் மீனவர்கள் தேர்ந்து கொள்வதில்லை. எல்லா மீன்களையும் பாராட்டுவதில்லை, எல்லா மீன்களுக்கும் விலை கிடைப்பதில்லை. உயர்ந்த அரிய வகையான மீன்களுக்கு விலை கிடைக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், அடைந்து விடுகின்றோம். ஆனால் மிகச்சிறந்தவற்றை உலகத்திற்கு கொடுக்க வேண்டுமாய் இறைவார்த்தை நமக்கு அழைப்பை விடுக்கிறது. ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். எங்கள் நல்ல மீட்பரை இறைவா, உடைய ஒரே மகனை, விலை மதிப்பில்லாத மகனை எங்களுக்கு மீட்பராக கொடுத்தீரே. அவரும் தன்னுடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தை எங்களுக்கு காணிக்கையாக கொடுத்தார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லாவிதனும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, நல்ல ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுக்கின்ற கருவிகளாக எங்களை மாற்றியிருந்தோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.